பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை இன்றைக்கு 100% நிறைவேற்றும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவங்க பெரியவராய் இருக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே, ஆளுகையினாலே, ராஜ்யத்தினாலே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து வெற்றி சிறப்போம் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளை தந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஸோ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாலே வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஸோ அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே பிரகாசித்தது. அந்த லைட்டு இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே பிரகாசித்தது. ஸோ அவரை தரித்து கொண்டிருக்கிற நாம், புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படியாய் வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே, அவரை ஃபாலோ பண்ணுகிறபடினாலே, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வருகிறபடினாலே, அவருக்குள்ளாக இருந்த ஞானம், அறிவு, புத்தி என்ற பொக்கிஷம் எல்லாம் நமக்குள்ளாக அது பாசாகி வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனை களைத்து போட்டு விட்டோம். ஆகவே இந்த புதிய மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஸோ எதெல்லாம் பிரகாசமாய், ஒளியாய், வெளிச்சமாய், லைட்டாய் நமக்கு இருக்கிறது என்று பார்ப்போமானால், இந்த வார்த்தையின் படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய், ஒளியாய், லைட்டாய் நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை வருமானங்களிலே, பிஸ்னஸ் வருமானங்களிலே, ஊழியங்களிலே, நம்முடைய ட்ராவலிங் டைமில், எல்லா இடங்களிலும், எல்லா காரியங்களிலும் இயேசுவே நமக்குள்ளாக இருந்து நம்மை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறார். நம்பர் 2, சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ஆகிய அந்த வேத வசனம், இயேசு கிறிஸ்துவாக தான் வசனமாக இருக்கிறாரு. அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போது வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிற்றையே ஜீவ வழி என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அப்போது வேத வசனங்கள் நமக்கு கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகையால் தான் யோபு சொல்கிறார், தேவன் தந்த தீபம் என் தலையின் மேல் இருக்கும். அந்த தீபம் என்ன? வேத வசனங்கள். அது தலையாகிய அந்த மூளை பகுதியில் இருக்கும், நம்முடைய சப்கான்ஷியஸில் இருக்கும், நம்முடைய இருதயத்தில் இருக்கும், நம்முடைய நினைவு மண்டலங்களில் இருக்கும், நம்முடைய எண்ணங்களில் இருக்கும். ஸோ இந்த வேத வசனங்கள் நம்மை பிரகாசிப்பித்து கொண்டு இருக்கிறது. யோபு சொல்கிறார், இந்த வேத வசனம் என் தலையிலே தீபமாக இருக்கிறபடினாலே நான் இருளை கடந்து போனேன். ஸோ we are crossing through all the darkness because of the light of the scriptures, Bible scriptures, or the Bible which has been given to our hands. நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் நம் இருதய பலகையிலும், நம்முடைய சிந்தையிலும், நம்முடைய சப்கான்சியஸிலும் இருக்கிறபடினாலே தான் நாம் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். we are crossing through all the darkness, whatever we are still time we are overcoming. ஸோ நம் ஓவர்கம் பண்ணி ஜெயித்து கொண்டே வருவதற்கு காரணம் இந்த வேத வசனங்கள் தான் நம்மை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறது. நம்பர் 3 பார்ப்போமானால், ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், வேத வசனங்கள் வெளிச்சமாய் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. 3 மத்தேயு 5:14 வரைக்கும் பார்ப்போமானால், இங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஸோ we are the light to the world. நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கோம். அப்போ அந்த லேம்பை கொளுத்தி கீழே வச்சா அந்த இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் லேம்பை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல், லேம்ப் ஸ்டாண்ட் மேலே வச்சா the whole surrounding place will get shine because of the light which the lamp has given. அந்த விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தினால அந்த சரௌண்டிங் பிளேஸ் ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுபோல் நம்மையும், மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் அது எப்படி அநேகருக்கு ஒரு நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு, அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த பட்டணம் வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதுபோல் நாமும் தொடர்ந்து நம்மேல் தேவனால் ஊற்றப்பட்டிருக்கிற அக்கினி அபிஷேகத்தின் வல்லமையும்
வசனமாகிய இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வேத வசனங்கள் ஆகிய இந்த ஜீவனும் வல்லமை உள்ள வசனங்களும் இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளாக தங்கியிருக்கிறபடினாலே, அவரே உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்திருக்கிறபடினாலே, அவர் முகத்தில் உள்ள பிரகாசம் நம்மேல் பிரகாசிக்கும்படியாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதம் 34:5 படியாக தொடர்ந்து விளக்கு தண்டின் மேல் நாம் வைக்கப்பட்டு உலகத்துக்கே வெளிச்சம் தரும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நாம் போகிற வருகிற இடங்களிலே இவ்விதமாய் மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா மகிமைப்படும்படி நம்முடைய வெளிச்சம் சகல ஜனங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. எந்த ஜனங்கள் மேல்? இருளில் உள்ள ஜனங்கள் மேல். நாம் போகிற வருகிற இடங்களிலே நாமே வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, வெளிச்சம் வந்த உடனே we cannot see the darkness because it immediately get vanished. Why? Because of the light has so much powerful than the darkness. இருளை பார்க்கணும் அந்த வெளிச்சம் வல்லமை உடையது. ஸோ அந்த வெளிச்சம் வந்த உடனே நம்ம துரத்தே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கலி த டார்க்னஸ் கெட் வேனிஷ்ட். ஸோ அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதுபோல் நாமும் வேத வசனத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பேலன்ஸ்டாக நமக்குள்ளாக வைத்திருக்கிறபடினாலே, இயேசுவே நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே, தொடர்ந்து நாம் உலகத்திலே சுடர்களைப் போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாம் தொடர்ந்து பிரகாசிக்க தான் செய்வோம். மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணமாய் நாம் வெளிச்சம் கொடுப்போம். நாமே உலகத்துக்கு வெளிச்சமாய் விளக்காய் இருப்போம், உப்பாய் இருப்போம். ஆகவே தொடர்ந்து இருளிலுள்ள ஸ்தலங்களிலே இருக்கிற இந்த வெளிச்சமாகிய வசனத்தை நாம் கவனித்திருப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த வெளிச்சத்தில் நடக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே திரளான இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசியா 60 வாசிக்கிறோம். ஸோ இந்த பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நாம் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் wherever we are roaming around the world, we will give a light to each and every all 6 directions. There is no doubt in it. அதனால் தேவனே நம்மை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நிரூபித்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே நாம் எதை குறித்தும் எந்த இருளின் கிரியைகளை குறித்தும் நாம் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. உலகத்தில் இருக்கிறவங்க நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லா இருளையும் மேற்கொண்டு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று ஜெயக்கொடியை நாட்டி நாம் தொடர்ந்து ஜெயத்தை நாம் கொண்டாடி மகிழத்தான் செய்வோம். ஆகவே இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தும் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை 100% நிறைவேற்றியே தீருவார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். அவர் ஜீவனும் வல்லமையும் உள்ளவர். வேத வசனமும் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஜீவனும் வல்லமையும் உள்ள ஆவியானவராய் நமக்குள்ளாக ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜீவன் உள்ளவைகளை தரித்து கொண்டிருக்கிறபடினாலே, அது ஜீவன் இருக்கிறபடினாலே அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அந்த திரியேக தேவனுடைய செயல்பாடுகளை, வல்லமையை, மகத்துவத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஸோ அவர் செய்கிற அற்புத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத விதத்திலே தொடர்ந்து நடைபெற்று கொடுத்தான் இருக்கும். ஆகவே அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொடுத்தான் இருக்கும். பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து நாம் போகிற வருகிற இடங்களெல்லாம் இந்த பிரகாசம் எல்லா இடங்களிலும் பிரகாசிக்க கடவுது என்று, அவர்கள் மேல் இந்த பிரகாசம் வெளிப்பட கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக எல்லா இடங்களிலும் இந்த பிரகாசம் பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும். இந்த பிரகாசத்தை யாராலும் அணைக்க முடியாது. குணசாலியாருடைய ஸ்திரீ விளக்கு அணையாது. அவள் இருளிலும் அவளுடைய விளக்கு அணையாதபடிக்கு அவளுடைய பிரகாசம் எப்படி பிரகாசித்து அநேகருக்கு அவளை ஒரு குணசாலியான ஸ்திரியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரோ, அதே போல் எஸ்தர் ராஜாத்தி, த ஸ்டார். ஸோ ஸ்டார் இஸ் கிவிங் த லைட் டு த வேர்ல்ட். ஸோ எஸ்தர் ராஜாத்தியை போல நாமும் அநேக நாடுகளுக்கு, அநேக தேசங்களுக்கு, அநேக ஜாதி ஜனங்களுக்கு நாம் வெளிச்சமாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை, நம் பிள்ளைகளையும் வெளிச்சமாக வைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அநேகரை தேவனிடத்திலே கொண்டு வர கிருபைகளை தந்து உருவாக்குவாராக. God bless you all. Amen.